பச்சி பறந்து போயிருந்தடா. வாடா வாடா போலாம். காவடி எங்கடா? போட என்ன பைத்தியக்கார வேறடா. காவடி அந்த மரத்தடியில விட்டுட்டோமே. நல்ல குரு, என்னதான் எண்ணம்? நீ போய் எடுத்துட்டு வரியா? சின்ன புத்தியை விட்டுடுன்னு சொன்னேன். யார் தெரியுமா? ராஜா இல்லன்னா மந்திரி. ராஜாவாவது மந்திரியாவது காவடி எடுக்க போவாங்களே, பெரிய மணிக்கு மூணு இருக்க கட்டுக்க மாட்டு. நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமாண்டா, ராஜா போலவே இருக்கு. ராஜா என்ன? ராஜா வேணாம். மத்தி ராஜவானையிலே மந்திரியா போன அஹமதி ராஜவானையிலே மந்திரியா போன டக்கு கதியண்ணா இந்த டக்கு கதியண்ணா மத்தி ராஜவானையிலே டக்கு தான வீரனவன் டக்கு தான வீரனவன் டக்கிட்ட 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 டக்கிட்டா 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 டா. எந்த பக்கம் போகணுமோ நான் தெரியலையே, எந்த பக்கம் போகணுமோ நான் தெரியலையே. இப்படியா அல்ல அபிஜான கரிச்சிட்டோ பக்கோ இல்ல இப்படியா பின்னே எப்படி? ஜாய் தக்குமக்கு தலையானா எப்படி பூவானா எப்படி நீயே செப்படி? பூவானா எப்படி? இந்த பக்கம் போகணுமே நான் டக்குமாக்கி, அது எந்த பக்கம் இல்லடாவோ டக்குமாக்கி. டக்கு டக்கு அரே டக்கு எங்கடா போன? தவம் பலித்து விட்டது மகாராஜா. உண்மை. ஆனால் பெண் குழந்தை. கண்கண்ட தெய்வமே அந்த மகாத்மா. மகாத்மா மறந்தே விட்டேன். மகானுபாவா, என்னை மன்னியுங்கள். எல்லாம் அறிந்த மகாத்மா தாங்கள். தங்கள் மகிமை உணராது ஐஞானத்தால் பாதித்ததை மன்னித்து விடுங்கள். தங்கள் அனுக்கிரகத்தால் நான் சந்தான பாக்கி பெற்றேன். ஒரு பெண் பிறந்திருக்கிறார். சுவாமி, அறியாமையால் செய்த தீமைக்கு பரிகாரமாக நான் செய்யும் பாதபூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராஜனே, அஞ்ஞானம் இன்னும் உன்னை விட்டு போகவில்லை. உன் மகிழ்ச்சி மூலம் 2 பழங்களை ஆராதித்து ஆதிசக்தியையே ஏமாற்ற பார்த்தாய். நீயே ஏமாந்து போனாய். வம்சம் விளங்கும் ஒரு குமாரனுக்கு பதிலாக உன் வைராக்கியத்தை உடைக்கும் ஒரு பெண்ணை பெற்றாய். மகாத்மா, அது கெட்ட எண்ணத்தால் அல்ல, ஆசையால் தான். மன்னிக்கவும். தயவு செய்து இந்த ஏழை செய்யும் பாத பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பூஜையா? சிறையில் அடைத்ததற்கு சஞ்சலம், விடுதலை அளித்ததற்கு சந்தோஷம் உண்டாகும் என்பதா உன் எண்ணம்? வெறும் மடமை. சர்வ சுதந்திரம் பெற்ற இக்கட்டையை வைத்து பூட்டவோ கட்டவோ எந்த மனுஷனாலும் முடியாது. இந்த இரும்பு கதவு கல் கோட்டைகளில் என்னை வைத்து அடைக்க முடியுமா? மந்திரி, எல்லா கோவில்களையும் திறந்து உற்சவம் விமர்சையாக நடத்துங்கள். ஆக்ஞை.
மகாராஜா, ராஜகுமாரர்களின் உருவப்படுங்கள். ஷாமளா, இதோ வரம்மா. வேண்டாம்மா, எனக்கு இஷ்டம் இல்லை. ஹேமா, வா போகலாம். தேவி, மணக்க விருப்பம் இருந்தால்தானே பார்க்க ஊக்கம் உண்டாகும். அந்த ஆசை ஏற்பட்டதாக ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. ஏனில்லை மகாராஜா, தகுந்த பருவம் தானே. சரி மந்திரி, இந்த படங்களை எடுத்துச் செல். ஆனந்தமான நாதம் ஆனந்தமான நாதம் பிரம்மானந்தமான நாதம் என்னடம் குளிரும் கீதம் சங்கீதம் ஆனந்தமான நாதம் என்னடம் குளிரும் கீதம் சங்கீதம் ஆனந்தமான காதம் கானமே
சகல உயிர்க்கும் தாய் தானமானதங்கோ தானமே சகல உயிர்க்கும் தாய் தானமானதங்கோ ஆனந்தமான நாதம் என்னகம் குளிரும் வீகம் சங்கீதம் ஆனந்தமான நாதம் நாதமே நலமோடு செல்வமும் தருநாதமே எழிலோடு இயல் இசை தருநாதமே மழையென பயிர்க்கும் உயிர் தருநாதமே அரும் பொருள் இன்பம் தருநாதமே நலமோடு செல்வமும் தருநாதமே எழிலோடு இயல் இசை தருநாதமே மழையென பயிர்க்கும் உயிர் தருநாதமே அரும் பொருள் இன்பம் தருநாதமே நடக்கும் கரமே சிவசாதனோ அழிக்கும் பரமே நாதமே நடக்கும் கரமே சிவசாதனோ அழிக்கும் பரமே ஆனந்தமான நாதம் என்னகம் குளிரும் வீதம் சங்கீதம் ஆனந்தமான நாதம். மகாராஜா, மகாராஜா, மந்திரியார் உடல்நிலை மிகவும் மோசமா இருக்கிறது. தங்களை அவசியம் பார்க்க வேண்டுமா? அப்படியா? வந்தீர்களா? தங்களுக்கு எப்படி இருக்கிறது மகாராஜா? நான் தங்கள் தந்தைக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற தவறிவிட்டேன். விஜயபுரி மன்னன் தங்கள் தந்தையால் முறியடிக்கப்பட்டு காவல் கைதியாக கொண்டு வரப்பட்டான். பிறகு கருணையால் விடுவிக்கப்பட்டான். அந்த அவமானமே அவன் நான் ஜென்ம சத்ருவாக்கிவிட்டது. நம்மை முறியடிக்க சமயத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். தேவி மாலை ஒன்றிருக்கிறது. அது உள்ளவரை அவனுக்கே வெற்றி. போர் தொடுக்காமல் தந்திரமாக அவன் கொட்டத்தை அடக்கி அவன் ராஜ்யத்தையும் கைப்பற்றுவதாக சத்தியம் செய்தேன். இரண்டாவது என் சத்தியத்தை தாங்கள் நான் காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுகிறீர்களா மகாராஜா? சொல்லுங்கள் மகாராஜா. என் வார்த்தையை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். சண்டைப்படக்கூடாது. காப்பாற்றுகிறீர்களா மகாராஜா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். அப்படியே நடக்கிறேன். என் காலம் இனி அதிக நேரம் இல்லை. வழக்கம் போல் புறாவை பறக்க விடுங்கள். புது மந்திரியை தேர்ந்தெடுங்கள்.
வணக்கம்.